காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நமக்கு வாய்ப்புகளும் அப்படிதான் இருக்கு நண்பர்களே. இன்றைய காலகட்டத்துல டிஜிட்டல் யுகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏஐ புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த புரட்சியில நமக்கு ஒரு அருமையான சேஞ்சஸ் நடக்குது இல்லையா? மாற்றங்கள் நடக்குது. அந்த சேஞ்சஸ்க்குள்ள நமக்கு சான்சஸ் கிடைக்குது. வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாற்றத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல நாம தொட்டு பார்க்கக்கூடிய பணம் என்பது டிஜிட்டலா மாறிடுச்சு. இந்த பணம் என்பது இன்னைக்கு உலக அளவுல ஒரே மாதிரியான பணம் பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கு. அப்படி பணம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு புது உலகத்தை, புது வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருட பழமையாக இருந்தாலும் நாம இப்பதான் இதனுடைய பெரிய அப்ளிகேஷன் சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கான ஒரே ஒரு கிரிப்டோ வாலெட்ல நம்மளுடைய டிஜிட்டல் அசெட்ஸை சேமிக்கிறதுக்கும் பாதுகாப்பாக பயன்படுத்துறதுக்கும் பிளாக் செயின் தொழில்நுட்பம் சப்போர்ட் பண்ணுது. இந்த மாற்றத்திற்குள்ள இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உருவாயிருக்குங்க. அந்த வாய்ப்பு நமக்கு ஒரு செல்வ பகிர்வு முறையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாக இருந்தது. இந்த வாய்ப்பு எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2024. இப்போ எனக்கு அப்போ ஒரு வாலெட் கிரியேட் பண்ணேன். அந்த வாலெட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வாலெட்டோட என்னுடைய இந்த வாய்ப்பை நான் இணைச்சிக்கும் போது இதில் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்த நேரத்தை இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இங்கே இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் ரிசீவ்ங்கிறது நமக்கு வந்தது, சென்டுங்கிறது நாம் அனுப்புனது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்போவுமே மாறாது. எல்லா உலகத்தில் இருக்க அனைவருமே பார்க்க முடியும். ஓப்பன் சோர்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ இதில் வாய்ப்பு பார்க்கறதுக்கு மட்டுமே இருக்குமே தவிர அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. அப்போது மற்றவர்கள் இந்த சிஸ்டமில் பார்க்க முடியும். ஒருத்தருடைய ஓப்பன் லெட்ஜரை எல்லாரும் பார்க்க முடியும். ஆனால் இந்த தளத்தில் ஒரு ஹை செக்யூரிட்டி என்ன இருக்குன்னா, நம்மளால மட்டுமே அக்சஸ் பண்ணக்கூடிய ப்ரைவேட் வாலெட்டாக இது இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன சொல்ல வரோம்னா, என்னுடைய அனுபவத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோவாக நம்ம பயன்படுத்தலாம். ஹைஃபை ஸ்பேஸுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் இணைந்த நாள் என்பது இங்கே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் எனக்கு $50 மூலமாக இணைந்த நாள் 14/8/2028. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தில் நாம் ஸ்டார்ட் பண்ண அந்த நாள் முதல் இன்று வரை ரிசீவிங்காக பெறப்பட்ட தொகையை நம்ம பார்க்கலாம். இந்த வாலெட்டுக்குள்ள ஒரு செல்வ பகிர்வு முறையில் இது பங்கேற்றிருக்கு அப்படிங்கிறத ரிசீவில் டச் பண்ணுறேன். ரிசீவில் டச் பண்ணும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செயல் கிட்டத்தட்ட 14/8/2024 இருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவு தொகைகள் பெறப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன முயற்சி. இந்த முயற்சி ஒரு கூட்டு முயற்சியாக நடக்கிறது மூலமாக ஒரு நல்ல சிறந்த செல்வ பகிர்வு முறையை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த புரிதல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? நாம் இந்த தளத்துக்குள்ள ஒரு லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எப்படி லாகின் பண்ணுறது? டேப்பில் போகிறோம். டேப்பில் போயிட்டு highfispace.com அப்படிங்கிற இடத்துல போயிட்டு பாலிகன் நெட்வொர்க் வழியாக செயல்படுறோம். பாலிகன் நெட்வொர்க் வழியாக இந்த சிஸ்டம் கனெக்ட் ஆகுது. இது என்னுடைய முதலாவது ஐடி. நான் சாம் ப்ராஜெக்ட்ன்ற ஒரு செயல் மூலமாக 1+5 அப்படிங்கிற 6 ஐடிகள் மூலமாக இதில் இணைத்து கொண்டேன். ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலை மூலமாக ஸ்மார்ட்டாக இயங்குறது மூலமாக தொகை கிடைக்கிறத 5+1 6 மடங்கு நம்ம லிவரேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ ஆல் வேலெட்டில் போயிட்டு நான் பயன்படுத்துகிற சேஃப் ஆல் வேலெட்டை இது கூட கனெக்ட் பண்ணுறேன். இந்த சிஸ்டமோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட இது கனெக்ட் ஆகும்போது பர்மிஷன் கேட்குது. நாம் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் லாகின் ப்ராசஸ் நடக்குது. இங்கே நம்மளுக்கு இமெயில் ஐடி வேணாம், மொபைல் நம்பர் வேணாம், பாஸ்வேர்டு வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாலெட்டோட அட்ரஸ் மூலமாக இது நமக்கு இணைப்பை கொடுக்குது. இப்போ பாருங்கள், இதில் என்னுடைய பயணத்தில் வெறும் $50 இந்த சிஸ்டமுக்குள்ளே வந்தேன். ஆக்டிவ் டோனராக எடுத்துக்கிட்ட அந்த பயணம் என்னுடைய இன்வைட் லிங்க் இருக்குது. அந்த இன்வைட் லிங்க் வழியாக மக்களுக்கு இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு அஃபிலியேட் சிஸ்டமாக இதை பயன்படுத்தினேன். இதன் மூலமாக இன்றைக்கி என்ன பெறப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்மளுடைய ரிசல்ட்டாக பதிவு பண்ணுறேன். என்ன ரிசல்ட்? கடந்த ஒரு வருடமாக ஈடுபட்டதன் வழியாக $1230 இன்வைட் டொனேஷனாகவும் மேட்ரிக்ஸ் டொனேஷனாக $3725 பெறப்பட்டிருக்கு. இந்த 2 படிகளில் நான் முதல் படியில் ஸ்பேஸ் 1லேருந்து ஸ்பேஸ் 2க்கு ஆக்டிவ் டோனராக இடம் பிடிச்சிருக்கேன். என்னை தொடர்ந்து வரக்கூடிய டைரக்ட் மெம்பர்ஸ் வரும்போது இது 5 மடங்குகள் அதிகமான தொகையையும் கொடுக்குது. அது மட்டுமல்ல, ஒரே ஒரு ஐடி எடுத்து ஸ்டார்ட் பண்ண என்னுடைய ஸ்டார்டர் ஐடியில் இன்னைக்கு
125 5 25 125ங்கிற அந்த பயணத்தை முடிச்சு அதை பூர்த்தி பண்ணும்போது $3450 இந்த இடத்துல நாம வந்து ஒரு ஆசீர்வாதமான பணமாக சேகரிக்க முடிஞ்சது. அப்ப இந்த ஒரு ஐடி இதனுடைய பயணத்தை வரும்போதே இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு குறிப்பிட்ட அளவு ரீஎன்ட்ரி தொகையாக மாறி 15 ரீஎன்ட்ரியையே தனக்கு தானே வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வாழை மரம் குலை தள்ளினதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், அடுத்து பக்கத்துடைய ஒரு அந்த பக்க கிழங்குல இருந்து இன்னொரு வாழையை ஜெனரேட் பண்ணிட்டு இதனுடைய வாழ்க்கையை இது முடிச்சிரும். அதே மாதிரி ஸ்டார்டர் ஐடியா வந்து வாழையடி வாழையாக அடுத்து ரீஎன்ட்ரியை 15 ரீஎன்ட்ரியை உருவாக்கி கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரி 15 ரீஎன்ட்ரியில முதல் ரீஎன்ட்ரி ஐடியில அந்த $3450 பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஐடியிலையும் 3450 என்பது உருவாகும். இது அன்லிமிட்டடாக இப்போ எப்படி 125ங்கிற அந்த 3வது லெவல் உருவாக்கம் நடக்கும்போது 15 ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆச்சோ, அதே மாதிரி ஒவ்வொரு ரீஎன்ட்ரியிலையும் 125ங்கிற அந்த 3வது இடம் ஃபில் ஆகும்போது 30 பொசிஷன் வழியாக வரக்கூடிய தொகை என்பது ஒவ்வொரு ரீஎன்ட்ரியையும் மீண்டும் 15 ரீஎன்ட்ரிகளாக உருவாக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை நாம சேகரிக்க முடியும். இந்த பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ப்ராசஸ் நீங்க பாக்குறீங்க. இந்த மேஜிக்கை உருவாக்குறது நமக்கு எஸ்க்ரூ வேலட் அப்படிங்கிற ஒரு $50 வழியாக வந்து ஆக்டிவ் டோனர் வாய்ப்பை பெற்று நம்ம இயங்குறது மூலமா இங்க இருக்கக்கூடிய எஸ்க்ரூ வேலட்ல பாத்தீங்க அப்படின்னா பிஐஎஃப் வேலட், அப்கிரேட் வேலட், ரீஎன்ட்ரி வேலட், அதுக்கப்புறம் நமக்கான பர்சனல் பிரைவேட் வேலட். இப்போ இந்த 4 வேலட்ல இந்த 3 வேலட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 பொசிஷன் தொகை இங்க வந்து சேரும். இந்த 50 பொசிஷன் தொகையில பிஐஎஃப் வேலட்டுக்கு 10, அப்கிரேட் வேலட்டுக்கு 10, ரீஎன்ட்ரி வேலட்டுக்கு 30. ஆக மொத்தம் இந்த 30 பொசிஷன் பிளஸ் 10 மொத்தம் 50 பொசிஷன்ல வரக்கூடிய மேஜிக்கான பயணம் தான் ஹைஃபை ஸ்பேஸோட மிகப்பெரிய வெற்றி. இங்க யாரும் எதையும் இழக்கவே முடியாது. ஏன்னா இது 0 to ஹீரோ ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இன்றைக்கு இணையறீங்க அப்படின்னா இதுக்குள்ள முழுமையா நீங்க ஈடுபடுறதுக்கு முன்னாடி முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இன்ஆக்டிவ் டோனரா உங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. முழுமையா இந்த சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த அனுபவத்தை நான் இந்த டெஸ்டிமோனி வீடியோ வழியா பதிவு பண்றேன். இந்த பயணத்துல 4955 USDT இந்த ஒரு ஐடி மூலமாகவே பெறப்பட்டிருக்கு. இப்போ இதனுடைய டோட்டல் அமௌண்ட்டை மல்டிப்ளை பை 95ன்னு போட்டீங்க அப்படின்னா என்ன தொகை வருமோ அந்த தொகை தான் நீங்க பெறக்கூடிய தொகையாக இந்தியன் ஐஎன்ஆராக நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பயணத்துல நீங்க உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த டெஸ்டிமோனி வீடியோ உதவும். கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும் முழுமையான தகவல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. மேலும் தகவல் வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் அனுப்புறேன். நன்றி.